السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கையை பிடித்து ஒவ்வொன்றாக எண்ணி 5 விஷயத்தை சொன்னார்கள். அதை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று ஹஜ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபிலே வந்திருக்கிறது. இந்த 5ம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது, அந்த 5 காரியத்தையும் நாம் பின்பற்றுவதின் வழியாக என்ன மாதிரியான பலன்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்லாம் என்பது வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இத்தோடு முடிவடைவதல்ல. இதையும் தாண்டி நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புடைய நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு மறுபடியும் உறங்கச் செல்லும் வரை ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களை இந்த 5க்குள்ளே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கி விடுகிறார்கள். வாய்ப்பிருந்தால் இந்த வாரத்தில் 5ஐயும் சொல்வதற்கு முயலுகிறேன். இல்லை என்றால் அடுத்தடுத்த வாரங்களில் அதனுடைய தொடரை பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நான் சொல்லக்கூடிய இந்த 5ஐ என்னிடத்திலிருந்து வாங்கி அதை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் முன்னால் சென்று நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். என்னுடைய கரத்தை பற்றி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய விரலில் ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி சொன்னார்கள். அதை தான் நான் மேலே உரையின் துவக்கத்தில் வாசித்த அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முதலில் அந்த 5 என்ன என்பதை மேலோட்டமாக சொல்லுகிறேன். அதற்கு பிறகு அதனுடைய விளக்கங்களை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருளினாலே விளக்குவதற்கு முயற்சிக்கிறேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில் மஹாரிம் தகுன் அபுதன் நாஸ். அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயத்தை தவிர்ந்து கொள். இந்த உலகத்திலேயே நீர்தான் மிகச்சிறந்த வணக்க வழிபாடு செய்யக்கூடியவராக இருப்பீர். ஒன்று. வர்த பிமா கஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ். அல்லாஹ் உனக்கு எதை விதித்திருக்கிறானோ, உனக்கென்று அல்லாஹ் எதை ஏற்பாடு செய்திருக்கிறானோ அதை பொருந்தி வாழ். இந்த உலகத்திலேயே நீதான் மிகப்பெரிய செல்வந்தன். உன்னை விட செல்வந்தன் உலகத்தில் யாரும் இல்லை. உனக்கு என்ன விரும்புவாயோ அதையே பிறருக்கும் விரும்பு. உனக்கு என்ன விஷயத்தை ஆசைப்படுவாயோ, ஆக்கிரகத்தோடு இருப்பாயோ, அதையே பிறருக்கும் நினைத்துக்கொள். நீ உண்மையான முஸ்லீமாக இருப்பாய். ஏனென்றால் ஒரு முஸ்லீம் என்றால் தனக்கு எதை விரும்புவாரோ அதை தான் பிறருக்கும் விரும்புவார். நாலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹ்சின் இலா ஜாரிக் தகுன் மூமினா. உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர், உன் அண்டை வீட்டுக்காரிடத்திலே உபகாரத்தோடு நடந்து கொள். அவரின் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய ரீதியிலே உன்னுடைய உறவு இருக்க வேண்டாம். உன் பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே நீ உபகாரத்தோடு நடந்து கொள். நீதான் உலகத்தில் உண்மையான மூமின், உண்மையான இறை விசுவாசி. இது நான்காவது. ஐந்தாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா துக்ஸிரில் லிஹ்க. அதிகமாக சிரிக்காதே, அதிகமாக சிரிக்காதே. ஃபஇன்ன கஸரத்தல் லிஹ்க் துமீத்துல் கல்ப. அதிகப்படியான சிரிப்பு இருக்கிறதே உள்ளத்தை மரணிக்கச் செய்துவிடும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இந்த ஐந்தையும் சொல்லித் தந்தார்கள் என்று ஹதரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த ஐந்தின் வரியிலேயே நீங்கள் உள்வாங்கியிருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி, நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, வெறும் தொழுகை, மார்க்க கடமைகள் இத்தோடு சம்பந்தப்பட்டது என்று நாம் சுருக்கி பார்த்துவிட முடியாது. இதை தாண்டி நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களை தான் பெருமானார் இதிலே கோடிட்டு காட்டுகிறார்கள். இதிலே முதல் விஷயம், ரசூல் சொல்கிறார்கள், இறைவன் உனக்கு எதை தடை செய்திருக்கிறானோ, எதுவெல்லாம் உலகத்தில் அல்லாஹுவினால் அனுமதிக்கப்படாததாக இருக்கிறதோ, ஹராமாக இருக்கிறதோ, அதை ஒருபொழுதும் செய்து விடாதே. ஹராமை விட்டு நீ தவிர்ந்து வாழ்ந்தால் உலகத்திலேயே நீதான் மிகப்பெரிய ஆபித், மிகப்பெரிய வணக்கசாலி நீதான். இஸ்லாம் நமக்கு ஹலால் ஹராமை தெளிவுபடுத்தி விட்டது. அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹலால் என்பது அல்லாஹுவினால் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. ஹராம் என்பது எதுவெல்லாம் ஹராம் என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். வபைனஹுமா முஷ்தபிஹாத்துன். இது ஹலாலாக இருக்குமா, ஹராமாக இருக்குமா, இது செய்வதற்கு அனுமதியா இல்லையா, செய்யலாமா வேண்டாமா, அல்லது இது ஹராமினுடைய வாடையில் கட்டுப்பட்டு விடுமோ, அந்த ஹராமுக்குள்ளே இது நுழைந்து விடுமோ என்ற அச்சப்பாடும் தயக்கமும் சந்தேகமும் எதில் வருகிறதோ முடிந்த அளவுக்கு அதை விட்டுவிடுங்கள். முடிந்த அளவுக்கு அதை விட்டுவிடுங்கள். தெளிவாக உங்களுக்கு எது தெரிகிறதோ ஹலால் என்று அதை எடுங்கள். தெளிவாக உங்களுக்கு எது ஹராம் என்று தெரிகிறதோ அதன் பக்கத்தில் கூட போய்விடாதீர்கள். அன்பர்களே, நம்முடைய பேச்சில் ஹலால் ஹராம் இருக்கிறது, நம்முடைய பார்வையில் ஹலால் ஹராம் இருக்கிறது, நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் பரிவர்த்தனைகளில் ஹலால் ஹராம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் ஹலால் ஹராம் இருக்கிறது, நம்முடைய நடையில், நாம் உடுத்தும் உடையில், நம்முடைய உணவில், நாம் சம்பாதிக்கக்கூடிய வழியில், அதை செலவு செய்யக்கூடிய விடையில், உறவுகளை பேணுகிற விஷயத்தில், இதில் எல்லாவற்றிலுமே ஹலால் ஹராம் என்ற இரண்டு பாகங்கள் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் ஹலாலை மட்டுமே எப்பொழுதுமே தேர்வு செய்வார். ஹராமின் பக்கம் அவர்களுடைய தேர்வு இருக்காது. ஊரும் உலகமும் ஹராமை தேடி ஓடி போனாலும், இப்போ இல்லாட்டி வாழ்க்கையிலலாம் எப்போ சம்பாதிக்கிறது? இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு முக்கியமான தங்க வாய்ப்பு. இதை பயன்படுத்தாவிட்டால் உன்னை போன்ற ஒரு ஏமாளி உலகத்திலேயே இல்லை என்று ஊரும் உலகமும் என்னை பார்த்து சொன்னாலும், நம்மை பார்த்து சொன்னாலும்,
நாம் ஹராமை தேர்வு செய்ய மாட்டோம். காரணம், அது இறைவனால் தடுக்கப்பட்டது, அது இறை தூதரால் விரும்பாதது என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். அன்பர்களே, யார் உண்மையான வணக்கசாலி? நீங்கள் கேள்வி கேட்டால் நம்மிலே பலர் சொல்வோம், சரியா 5 நேரம் தொழுறவர், குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதுறவர், நிறைய ஹஜ்ஜு உம்ரா செய்கிறவர், நிறைய ஜக்காத்து சதக்காக்கள் தான தர்மங்கள் கடமையான ஜக்காத்துகளை துல்லியமாக கணக்கிட்டு கொடுக்கக்கூடியவர், நிறைய திக்ர் நிறைய தஸ்பீஹாத்துகள் அதிகம் செய்பவர். அதே போன்று அவருடைய உடையில், அவருடைய தோற்றத்தில், அவர் அணிந்திருக்கக்கூடிய தொப்பியில், அவர் உடுத்திருக்கக்கூடிய நீல அங்கியில் அவர் ஒரு வணக்கசாலி என்று வெளிப்படும். அல்லது அவருடைய பேச்சில் மூச்சுக்கு மூச்சு இன்ஷா அல்லாஹ், மூச்சுக்கு மூச்சு மாஷா அல்லாஹ், மூச்சுக்கு மூச்சு தபாரக் அல்லாஹ் பாரக் அல்லாஹ் என்று இறைவனின் நாமங்கள் அங்கே அதிகமாக பயன்படுத்தப்படும். இதுவெல்லாம் மட்டும்தான், இதை வைத்து மட்டும்தான் ஒருவரை வணக்க வழிபாடு செய்பவர் என்று அடையாளப்படுத்த முடியுமா என்று நீங்கள் கேட்டால், குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இல்லை, இது மட்டும் இல்லை, இதுவெல்லாம் வணக்கங்கள் தான், வழிபாடு தான், மாற்று கருத்தில்லை. ஒருவர் நிறைய தொழுகிறார், சரியாக தொழுகிறார், ஐங்கால தொழுகையை நியமமாக தொழுகிறார், அவரை பார்த்து நாம் பெருமிதப்படுவோம், உள்ளபடியே பாக்கியமானவர். ஒருவருக்கு குர்ஆனை ஓதுகிற வாய்ப்பு அதிகமாக கிடைத்திருக்கிறது, உள்ளபடியே அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நற்பாக்கியம் கொடுக்கப்பட்டவர். ஜக்காத் சதக்காக்களை தேடி தேடி கொடுக்கிறார், அள்ளி அள்ளி கொடுக்கிறார், உள்ளபடியே உலகத்தில் பெரிய மனது படைத்தவர் அவர், இதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு இபாதத், ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி என்பதற்கு இது மட்டும் அடையாளம் கிடையாது. என்ன அப்படின்னா, அவர் ஹலால் ஹராமில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். பள்ளிவாசலுடைய காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டார்னா அவரை போன்று வணக்க வழிபாடு செய்பவரை பார்க்கவே முடியாது. ஆனால் பள்ளிவாசலுடைய காம்பவுண்டை தாண்டி விட்டார், அந்த வட்டாரத்தை விட்டு அவர் வெளியேறிவிட்டார், அல்லாஹு அக்பர், ஹலால் ஹராம் விஷயத்திலெல்லாம் அவரை ஏறெடுத்தும் பார்க்க முடியாது. அப்படியான பரிவர்த்தனை, அப்படியான தொடர்பு, அப்படியான இல்லீகலான விஷயங்கள், இதுவல்ல ஒரு முஸ்லிமுக்கு அழகு. ஒரு முஸ்லிம் என்றால் தன்னுடைய வணக்க வழிபாடுகளின் மையமாக அவர் கொண்டிருக்கக்கூடியது ஹலால் ஹராமை பேணுதல். அன்பர்களே, ஹதீஸிலே வந்திருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிப் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தூய்மையானவன், நீங்கள் தூய்மையாக இருந்தால்தான் உங்களுடைய ஆமால்கள் அங்கீகரிக்கப்படும். நீங்களும் சுத்தமாக இருந்தாதான் அந்த சுத்தமான அல்லாஹ் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வான். சொல்லிட்டு சொன்னாங்க, ஓ இன்னல்லாஹ அமரல் மூமினீன பிமா அமரபிகில் முர்சலீன், ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவு கொடுத்தானோ அதே உத்தரவை மூமின்களுக்கும் கொடுக்கிறான். உலகத்தில் அனுப்பப்பட்ட இறை தூதுவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன உத்தரவு பிறப்பித்தானோ அதே உத்தரவை கொஞ்சமும் குறையாமல் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கொடுக்கிறான். என்ன உத்தரவு அது? அல்லாஹ் நபிமார்களை பார்த்து என்ன சொன்னா, ரசூல்மார்களை பார்த்து என்ன சொன்னா, குலு மினத் தய்யிபாத் யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத் வஅமலு சாலிஹா. ரசூல்மார்களே, இறை தூதர்களே, நீங்கள் நல்லதை சாப்பிடுங்கள், நல்ல வணக்க வழிபாடுகள் செய்யுங்கள். அடுத்து பாருங்க, நம்மளை பார்த்து சொல்றான், மூமின்களாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மினத் தய்யிபாத் மா ரஸக்னாக்கும். இறை விசுவாசிகளே, உங்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து நல்லதை புசியுங்கள், நல்லதை சம்பாதியுங்கள், நல்லதை உண்ணுங்கள். அதே வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறான். ரசூல்மார்களுக்கு என்ன வார்த்தையோ அதே வார்த்தை, நல்லதை உண்ணுங்கள், நல்லமல் செய்யுங்கள். உணவுக்கும் நல்லமலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நாம் ஹலாலான முறையிலே நாம் நம்முடைய வாழ்க்கை இருந்தால்தான் நல்ல அமல்களோடு உண்டான நெருக்கம் நமக்கு கூடும். கொஞ்சம் அங்கும் இங்கும் அப்படியும் இப்படியும் நம்முடைய வாழ்விலே பொருளீட்டலிலே இருக்குமேயானால் நல்ல அமல்களுக்கான வாய்ப்பு கிடைக்காது. இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, அப்படியே கிடைத்தாலும் அதிலே இன்பம் தெரியாது.
நல்ல அமல்களிலே இன்பம் தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கிறதல்லவே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ருசி இருக்கிறதல்லவா. இபாதத்திற்கும் ஒரு ருசி இருக்கிறது, வணக்க வழிபாட்டுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கிறது. அந்த டேஸ்டை, அந்த ருசியை, அந்த இன்பத்தை எவரால் சுவிக்க முடியும் என்றால், யார் ஹலாலில் தூய்மையாக இருக்கிறாரோ, யார் ஹராமின் பக்கம் நகர்வதே இல்லையோ, அவரால் வணக்க வழிபாடுகளும் செய்ய முடியும், செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே இன்பத்தை காண முடியும். சாப்பிட்டால் பசியாற வேண்டும், குடித்தால் தாகம் தீர வேண்டும். அப்படி வணக்க வழிபாடுகள் செய்தால் அதன் மூலம் ஒரு இன்பம் கிடைக்க வேண்டும். நீங்களும் நானும் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால், உனக்கு அந்த இன்பம் கிடைக்கிறதா? என்னை பார்த்து நான் கேட்க வேண்டும். நீயும் தொழுகிறாய், தொழ வைக்கிறாய், எத்தனையோ வருஷம், இத்தனை ஆண்டுகள் தொழுகிறாயே, தொழ வைக்கிறாயே, உனக்கு எவ்வளவு தூரம் அந்த இபாதத்திலே இன்பம் இருக்கிறது? எனக்கு இன்பம் இல்லை என்றால் என்னுடைய ஹலால் ஹராம் விஷயத்திலே கோளாறு இருக்கிறது என்று பொருள். எனக்கு இன்பம் இருக்கிறது என்றால் நான் அல்லாஹ்வின் அருளால் கருணை காட்டப்பட்டிருக்கிறேன் என்று பொருள். அன்பர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தொடர்ச்சி. அடுத்து ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். நீண்ட தூரம் பயணித்தார், காபாவுக்கு போகிறார், ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ ஏதோ ஒரு கடமை, புனித கடமை. அவர் வந்த காட்சி இருக்கிறதே, அப்படியே தலையெல்லாம் பங்கரையாக, முடியெல்லாம் களைந்து போய், அழுக்கு ஆடை, தூசி படர்ந்த நிலையிலே பதட்டத்தோடு ரொம்ப தூரம் பயணப்பட்டு காபாவுக்கு வந்திருக்கிறார். அல்லாஹ்வின் ஆலயத்திற்கு முன்னால் நிற்கிறார். நின்றவர் இரண்டு கையையும் வானை நோக்கி உயர்த்தி, யா ரப், யா ரப், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை, யா அல்லாஹ் உன்னுடைய அடிமை, நான் வந்திருக்கிறேன் பாரு, யா அல்லாஹ் நான் வந்திருக்கிறேன் பாரு என்று தன்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் வைக்கிறார். சொல்லிட்டு சொன்னாங்க, வமத்அமுஹு ஹராமுன் வமஷ்ரபுஹு ஹராமுன் வமல்பசுஹு ஹராமுன். அவர் சாப்பிட்ட உணவு ஹராம், அவர் குடித்த நீர் ஹராம், அவர் உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ். எல்லாம் ஹராமில் வளர்ந்துருக்குது, இவர் துவாவை அல்லாஹ் எங்கிட்ட ஏற்றுக்கொள்ளுவான்? இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்து என்ன புண்ணியம்? இவ்வளவு தூரம் இவர் இந்த ரிஸ்க் எடுத்து என்ன புண்ணியம்? எல்லாம் ஹராம்ல தான் இருக்குது. இவர் உடம்பே ஹராமில் அல்லவா வளர்ந்துருக்குது. இவருக்கு ஏதாவது புண்ணியம் இருக்குமா? இவருடைய துவாவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அல்லாஹ் கேட்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ அன்பர்களே கவனிக்கணும், இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும். இபாதத் என்பது வெறும் குனிந்து நிமிர்தல் அல்ல, இபாதத் என்பது வெறும் ஓதுதல் அல்ல, இபாதத் என்பது வெறும் பட்டினியாக இருப்பது அல்ல, இபாதத் என்பது வெறும் தன் பொருளை அள்ளி கொடுப்பது அல்ல. இதை தாண்டி நம்முடைய வாழ்வியலில் ஹலால் ஹராம் பேணப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் செய்கிற இபாதத்திற்கே அல்லாஹ்விடத்திலே மதிப்பு கிடைக்கும். நாம் தொழுத தொழுகைக்கான நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நோற்ற நோன்புகளுக்கான முழுமையான கூலியை அல்லாஹ்விடத்திலே பெற முடியும். அன்பர்களே, ஒரு இறைச்சி கடைக்கு போகிறோம். போனவுடன் ஒரு மூமினானவர் என்ன யோசிப்பார்? இதை யார் அறுத்தது? இது ஒரு மூமின் அறுத்திருக்கிறாரா, ஒரு கலிமா சொன்னவர் அறுத்திருக்கிறாரா? நீங்களும் நானும் யோசிக்கக்கூடியது. ஆனால் நம்மிலே எத்தனை நபர்கள் யோசிக்கிறோம், அறுப்பது யார் என்று யோசிக்கிறோம். நாம் அந்த இறைச்சியை வாங்க போகிறோமே, இந்த பணம் ஹலால் தானா? அறுத்த இடத்திலே வேறு யாராவது ஒரு அறுத்திருந்தால் ஹராம் என்கிறோம். ஆனால் அந்த இறைச்சியை மட்டும் வாங்குவதற்கு ஹராமான பொருள் எப்படி சாத்தியப்படும்? அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வட்டி ஹராம் என்று நம்மிலே பலர் ஒதுங்குகிறோம். வேண்டாம், வேண்டவே வேண்டாம், கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. ஆனால் அதை பற்றி அதீத அக்கறையோடு சிந்திக்கக்கூடிய நாம் நம்முடைய வியாபாரத்தில் அல்லது கொடுக்கல் வாங்கலில், நம்முடைய இன்னபிற பொருளாதார விஷயத்தில் ஏமாற்றி அல்லது மோசடி செய்து அல்லது தவறுதலாக பணங்காசுகள் சேர்ந்து விட்டதோ என்று யோசனை இருக்கிறதா? லிக்கர், மது ஹராம் என்று யோசிக்கிறோம், அதன் பக்கமே நாம் திரும்புவது கிடையாது. அதனுடைய விளம்பரங்களில் கூட நமக்கு அதிகமாக ஈடுபாடும் அந்த அக்கறையும் வருவதே கிடையாது. ஆனால் அதன் மீது இருக்கக்கூடிய அந்த ஹராமினுடைய பார்வை, நான் சாப்பிடுகிறேனே இந்த உணவு, நான் குடிக்கிறேனே இந்த நீர், நான் பயணிக்கிறேனே இந்த பயணம், என்னுடைய வாழ்க்கையோடு தொடர்பு இருக்கக்கூடிய அனைத்தும் எந்த வழியில் வந்திருக்கிறது என்பதிலே அவ்வளவு தூரம் கவனம் இருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு எழ வேண்டும். அன்பர்களே,
ஹலால் ஹராம் என்பது மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையிலே ஏதாவது கொஞ்சம் நம்முடைய வருமானத்தில் அல்லது வாழ்வாதாரத்தில் கலந்து போய்விட்டால் மொத்தத்தையும் கெட்டு போக செய்துவிடும். தூய்மையானதுதான் பால், பரிசுத்தமானதுதான் பால். அதனால் பல நன்மைகள் இருக்கிறது, உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. ரொம்ப பார்ப்பதற்கே அப்படியே பளிச்சென்று வெள்ளையாக தெரிகிறது. ஒரு சொட்டு அதிலே நஞ்சி கலந்து விட்டாலும் ஆபத்து தான். ஒரு சொட்டு தானே கலந்தது. இங்கே 10 லிட்டர் பால் அல்லவா இருக்குது. ஒரு சொட்டெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, குடிங்க என்று நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல மாட்டீர்கள். யாருக்கும் நாம் அதை அனுமதிக்க மாட்டோம். கலந்து விட்டால் கலந்தது தான். அது ஒரு சொட்டாக ஆனாலும் மொத்த பாலும் கெட்டு போய்விடும் இல்லையா? அப்படித்தான் நம் வாழ்க்கையில் சொட்ட அளவு ஹராம் கலந்து விட்டாலும் நம் மொத்தத்தையும் வீணாக்கிவிடும், நம் ஆகிரத்தையும் வீணாக்கிவிடும், நம் துன்யாவையும் இல்லாமல் ஆக்கிவிடும். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தான் தெளிவுபடுத்தினார்கள். எதெல்லாம் ஹராம் இருக்கிறது, யாருக்கும் அநீதம் செய்துவிடக்கூடாது, அது ஹராம். நம்மால் எந்த பாதிப்பும் யாருக்கும் ஆகிவிடக்கூடாது, அது ரொம்ப பெரிய ஹராம். அதனுடைய கேடு, அதனுடைய கஷ்டம் நம்மையும் காலை தொந்தரவு செய்யும், நம் சந்ததிகளையும் பாதிக்கும். ஹதீஸிலே வருகிறது, ஹஜ்ரத் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, ரொம்ப முக்கியமான சஹாபி. இவரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் மர்வான் பின் ஹக்கம் இடத்திலே போகுது. கொண்டு போனது யாரு? இந்த அர்வான்ற ஒரு பெண்மணி. என்ன கம்ப்ளைண்ட்டு? இவர் என்னுடைய நிலத்தை ஆட்டையை போட்டார். கொஞ்சோண்டு என் நிலம் பக்கத்தில், அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு, அதையும் சேர்த்து வாரி அணைச்சி கட்டிக்கிட்டார். சயீத் இப்னு ஸைதின் மீது குற்றச்சாட்டு வச்ச உடனே மர்வானுக்கே ஒரு அதிர்ச்சி. காரணம், இவர் சஹாபியின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டா? கூப்பிட்டு அனுப்புனாங்க. இந்த மாதிரி இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், உங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பொறுப்பில் இருக்க எனக்கு எப்போ வழக்குன்னு வந்துடுச்சோ கூட்டு விசாரிக்கணுமா வேண்டாமா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு தெரியும் நபி சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் அநியாயமாக அபகரிக்கும் எண்ணத்திலே ஒரே ஒரு ஜான் இடத்தை அபகரித்துக் கொள்வாரோ அதற்கு பகரமாக அல்லாஹ் 7 பூமி அளவு அவருக்கு அல்லாஹ் வேதனையை தருவான். அப்படியே வேதனையில் போட்டு வாட்டி எடுப்பான். ஒரு ஜான் தான் இருந்தாலும் அது அபகரிக்கப்பட்டது, அநியாயம் செய்யப்பட்டது. 7 பூமி அளவிற்கு அவருக்கு வேதனை தரப்படும் என்று பெருமானா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க தான். இருந்தாலும் இந்த அம்மா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியம், நான் யாருக்கும் இதுவரை எந்த அநியாயம் செய்ததில்லை, அநியாயம் செய்ய வேண்டும் என்ற நினைப்பு கூட எனக்கு வந்ததில்லை. ஆனால் அந்த அம்மா என் மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. யா அல்லாஹ், இந்த குற்றச்சாட்டு வைத்ததில் இந்த பெண்மணி பொய்யராக இருந்தால், என் மேலே தேவையில்லாத கால் புணர்ச்சியில், தேவையில்லாத வெறுப்பில், வன்மத்தில் என் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுதுன்னு சொன்னான். அதாவது பாதிக்கப்பட்டவரின் அந்த நிந்தனை குறை எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்றதை நம்ம விளங்கணும். ஒருத்தர் ஏதோ ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருடைய குரலுக்கு வெயிட் எவ்வளோன்றதை புரிஞ்சுக்கணும். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த அம்மாவுடைய பார்வையை நீ போக்கிடு. என் மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டு வச்சிருக்கு, நான் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் என்ன இந்த விளக்கில் எடுத்து விட்டுருக்குது. யா அல்லாஹ், உனக்கு தெரியும் நான் நல்லவன் என்று, நான் எந்த பிறருடைய பொருளுக்கும் ஆசைப்படாது என்று உனக்கு தெரியும், இந்த பெண்மணிக்கு நீயே பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. வரலாற்றில் வருகிறது, அந்த பெண்மணி அதே போன்று கண் பார்வை இல்லாமல் கடைசி நேரத்திலே அவளுடைய வீட்டிலே இருந்த கிணற்றிலேயே தடுமாறி விழுந்து அந்த கிணறே அந்த பெண்மணிக்கு சவக்குழியாக மாறியது. அன்பர்களே, அநியாயம் இருக்கிறது மிகப்பெரிய ஹராம். எந்த சந்தர்ப்பத்திலும் வார்த்தையாலோ நம்முடைய செயலாலோ நம்முடைய கொடுக்கல் வாங்கலாலோ யாருக்கும் செய்துவிடக்கூடாது. அல் கபாயிர் என்று ஒரு நூல் நான் வாங்கி இந்த கிஸ்ஸாவை படித்த உடனே அந்த புக்கை வாங்கிட்டேன். இங்கே கிடைக்கல, நான் அதை தருவிச்சு வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்துச்சு, அங்கேருந்து வர வச்சுட்டேன். இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்காங்க, ரொம்ப அற்புதமான புத்தகம் அது. அதிலே ஹஜ்ரத் அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒரு ஊரில் ஒருத்தர் நிற்கிறார் கடை வீதியில், அவருக்கு கை இல்லை, மொத்த கையும் துண்டிக்கப்பட்டிருக்குது. கை இல்லாதவர் சத்தம் போட்டுக்கொண்டே நிற்கிறார். என்ன சத்தம் போட்டார்? மர்ரானி ஃபலா யظ்லிமன்ன அஹதா, என்னை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, உங்களுக்கு யாருக்காவது அநியாயம் செஞ்சிடணுன்ற ஏதாவது ஒரு எண்ணப்பாடு இருந்தாலும் கூட செஞ்சிடாதீங்கப்பா, என்னை பார்த்துக்குங்க, நான் தான் அதுக்கு முன்னுதாரணம். யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அநியாயம் செஞ்சிடாதீங்க. உங்கள் பேச்சாலோ
உங்களுடைய நடவடிக்கையினாலோ உங்கள் கொடுக்கல் வாங்கலையோ அல்லது வேறு ஏதாவது எக்ஸட்ரா 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 என்னாலும் போட்டுங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் அநியாயம் யாருக்கும் செஞ்சிடாதீங்க. நான் தான் அதுக்கு மிஸ்தாக், நான் தான் அதற்கு அளவுகோல், என்னை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிற்கிறாருங்க. பஜாரில் நிற்கிறார். அங்கே போன ஒருத்தர் கேட்டாருங்க, ஏங்க இப்படி சொல்கிறீங்களே, உங்கள் கை வேற இல்லை, என்ன கதை, உங்கள் கதையை சொல்லுங்கன்னா. உடனே அந்த மனிதர் சொல்ல துவங்கினார், நான் ஒரு காலத்தில் ரவுடி, ஏரியா ரவுடி, என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவார்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஒரு நாள் அப்படி வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு இளம் பிள்ளை தான் அவர் வேலையெல்லாம் முடிச்சு, ஒரு ஃபிஷர்மேன், ஒரு மீன்பிடி தொழிலாளி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய மீனை கையில் கொண்டு வந்தார். வர்ற வழியில் அவரை தடுத்து நிப்பாட்டினேன். எங்கே போகிற? உழைச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு போகிற? பிள்ளைகளோ மனைவி மக்கள்லாம் பசியாக இருக்கும், இதை கொண்டு போனால் தான் சமைச்சு சாப்பிட்றது. நீ உழைக்கிற உழைப்புக்கு இவ்வளோ பெரிய மீன் உனக்கு தேவைப்படுதாங்க, குர்ரா அப்படின்னாரு. இது இல்லைன்னா என் குடும்பமே பசியாயிடும், பசியில் வாடிடும், எனவே இதை கொடுத்துருங்களேன்னு சொல்லி அவர் என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டார். என்ன நான் பேசுகிறேன், எனக்கு எதிர்த்து நீ பேசுகிற, என்கிட்ட பேசுகிற அளவுக்கு நீ துணிச்சிடாக்கியா நீ, குர்ரா என்று வம்படியாக அவரிடத்தில் பிடுங்கி வாங்கினேன். பிடுங்கி வாங்கி கொண்டு போய் என்னுடைய வீட்டிலே கொடுத்து நான் அதை சமைக்க செய்தேன். சமைச்சு சாப்பிட்டேன். மறுநாள் என்னமோ தெரில, எந்த கையால் அவனை ஒரு அடி அடித்து அந்த மீனை பிடுங்கினேனோ அந்த கையின் நுனி விரலிலே ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டது. காயம் என்னவோ சிறிதுதான், ஆனால் அது எனக்கு கொடுத்த தொந்தரவு பெருசு. மருத்துவரை போய் பார்த்தேன். அந்த கையில் ஒரு சின்ன ஒரு சர்ஜரி, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும். லைட்டாக அந்த நுனி விரலை வெட்டி விட்டார்கள். கொஞ்ச நாள் கழிஞ்சுது, அதே புண்ணு ஆறுன்னு பார்த்தா ஆறலை, இன்னும் கொஞ்சம் பெருசாக போகுது. மருத்துவர் சொன்னார் அந்த விரலையே வெட்டணுன்னாரு. வெட்டியாச்சு. இன்னும் நின்ன மாதிரி தெரியல. மறுபடியும் மருத்துவர்கிட்ட போனேன். அவர் சொன்னார் மணிக்கட்டு வரையும் கட் பண்ணி எடுத்துடணும், இல்லாட்டி மேலே வரையும் பரவிடும், கையுக்கே மோசம் ஏற்பட்டுரும். மணிக்கட்டு வரையும் துண்டு பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து கொஞ்ச நாள் கழிஞ்சது, மறுபடியும் அந்த புண் பெரிதானது. மறுபடியும் போனேன். குடங்கை இந்த மொழி வரைய கட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னாரு. எடுத்தாச்சு. விட்ட மாதிரி தெரியல, மறுபடியும் வலிச்சுது, ரத்தம் வடிஞ்சுது, சீல் வடிஞ்சுது. சொன்னார் மொத்த கையையும் கட் பண்ணி எடுக்கணும், இல்லைனா உடம்பு ஃபுல்லாக பரவியும் பார்த்துக்கோ. கையை துண்டு பண்ணி எடுத்தாச்சு. என்னன்னு புரியலை. யார்கிட்டையாவது போகலான்னு சொல்லி தூக்கிட்டு போனேன். ஒரு பெரியவரை சந்தித்தேன். அவரிடத்தில் போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இன்ன மாதிரி தெரியலை, ஒன்றை கை வச்சா இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனை போய்கிட்டே இருக்குது, ஏதாவது வழி சொல்லுங்கள். அப்போ அவர் கேட்டார், இந்த கையால் ஏதாவது தப்பு பண்ணியான்னு கேட்டார். எனக்கு திடுக்குன்னு ஆகி போச்சு. கையில் வரக்கூடிய நோய்க்கும் இந்த கையால் பண்ண தப்புக்கும் என்ன தொடர்பு? இருக்கு தொடர்பு, சொல்லு அப்படின்னார். ஆமாம், யோசித்து பார்த்து சொன்னேன். ஒரு நாள் ஒரு மீன் வியாபாரி, மீன் தொழிலாளி, அவர் மீனை நான் அபகரித்து பிடுங்கி ஓங்கி ஒரு அறை கொடுத்தேன். அதுதான் பாதிப்பு, அதுதான் பிரச்சனை. எப்படியா தேடி கண்டுபிடிச்சி அந்த மீன் தொழிலாளியை கண்டுபிடித்து அவரிடத்திலே மன்னிப்பை கேட்டு, நீ சாப்பிட்டதை ஹலாலாக்கிக்கொள், நீ உண்ட அந்த மீனை ஹலாலாக்கிக்கொள். இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த கையினுடைய பாதிப்பு உடலெல்லாம் பரவி கடைசியில் மரணம்தான். இதற்கு வேற தீர்வே இல்லை. எனக்கு பதறி போனது. ஓடினேன், தேடினேன், சுற்றி சுற்றி பார்த்தேன். கடைசியில் எப்படியோ அந்த மீன் வியாபாரியை கண்டுபிடித்து விட்டேன். போய் கையை பிடிச்சி அவன் காலில் விழாத குறையா, என்னைய மன்னிச்சிடுறா, என்னைய மன்னிச்சிரு, தெரியாமல் நான் உன்னை அடிச்சிட்டேன், தெரியாமல் உன்கிட்டேருந்து நான் அபகரிச்சிட்டேன், என்னைய மன்னிப்பு கொடு, உன்கிட்டேருந்து அன்னைக்கு நான் வாங்கி சாப்பிட்ட அந்த மீன் இன்னைக்கு வரை என்னை தொந்தரவுப்படுத்திட்டே இருக்குது, நீ எனக்கு ஹலால் ஆகி கொடுக்கலன்னா இன்னும் என்னையை தொந்தரவுப்படுத்தும், என்னைய மன்னிச்சு. ஏழையாக இருந்தாலும் பெருந்தன்மையான மனிதர், இல்லாதவராக இருந்தாலும் மனது மிக விசாலமாக இருந்தது அவருக்கு. உடனே சொன்னார், நான் உன்னை மன்னித்து விட்டேன், அல்லாஹ்விற்காக வேண்டி உன்னை மன்னித்து விட்டேன், அல்லாஹ் உனக்கு நிவாரணத்தை தரட்டும் என்று நல்லெண்ணத்தோடு எனக்கு திருப்பி சொன்னார். எனக்கு சந்தோஷம். ஆனால் இன்னொரு கேள்வியும் இருந்தது. சரியா, இப்படி பெரிய பாதிப்பு இந்த ஒரு மீனை வாங்கி உனக்கு ஒரு அடி கொடுத்ததுனால வந்துருச்சே, எப்படி இது அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், நீ என்கிட்ட மீனை பிடுங்கி வாங்கிட்டு போனல, எனக்கான ரிசுக்கை தட்டி பறிச்ச, எனக்குன்னு உரிய ரிசுக்கை என்னிடத்திலிருந்து தட்டி பறித்தாய், என்னை கேட்பதற்கு யார் இருக்கிறார் என்கின்ற அகங்காரத்தோடு நடந்து கொண்டாய். இவனை எல்லாம் அடித்தா ஊரில் இவனா 4 பேர் கேட்பான், கேட்குற லெவலில் இருக்கிறான், இவன் ஒரு பயம் வரமாட்டான். அப்படியே வந்தால் நம்மள்கிட்ட கேட்க முடியுமா? நம்ம ஊர் தாதா
அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் அதை செஞ்சீங்க. அல்லாஹ்ட்ட சொன்னேன். அவர் சொல்கிறார், அல்லாஹ்விடத்திலே சொன்னேன். என்ன சொன்னேன்? அல்லாஹும்ம இன்னஹாதா துகவ்வி அலைய பிகுவதிஹி அலைய லுஃபி அலா மா ரஸக்தஹு ظுல்மன் ஃபஅரினி குத்ரதஹு. யா அல்லாஹ், இவருக்கு இப்போ சக்தி இருக்குது, உடலில் திரகாத்தில் இருக்குது, ஊர் பெரிய ஆளாக இருக்கிறாரு, அதனால் என்னை அடித்து தட்டி பறிச்சுட்டு கொண்டு போகிறாரு. நீ யாருன்றதை அவருக்கு நீ காட்டு, உன் வல்லமை என்னன்றதை நீ அவருக்கு காட்டு அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ் குர்ஆனில் சும்மா ஒன்றும் சொல்லலையே, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். நீங்கள் நினைக்காதீங்க அக்கிரமத்துக்கு மேலே அக்கிரமம் ஒருத்தன் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே அப்போ அல்லாஹ் தூங்குறானா நினைக்காதீங்க. ஒன்றும் பொடுபோக்கெல்லாம் இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, எதையும் செய்வோன்ற ஆணவத்தில் இருக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா நினைக்காதீங்க. எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். எந்த முஸ்லீம்ங்கிற இடத்திலே போய் வாக்கு போடுங்கள் என்று சொன்னாங்களோ அதே முஸ்லீம் மருத்துவர் வந்து நிற்கும் பொழுது முகத்திரையை கிழித்து, முகத்திரையை பிடித்து இழுத்து, அந்த மருத்துவர் என்றும் பாராமல் ஒரு இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்கல்ல ஒரு அம்மா. எவ்வளோ பெரிய வேதனை இது. இது எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் கேட்போம். முஸ்லீமாக இருக்கா மட்டும் இல்லை, பீகாரில் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் கேட்போம். ஒரு ஜெயின் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு தலையில் முக்காடு போட்டு வருது, பிடிச்சி இழுத்தாலும் கேட்போம். மனித உரிமை மீறல் இது. அந்த அம்மா எனக்கு இந்த பதவியே வேண்டாம்னு தூக்கி கொடுக்குது. ஒரு மக்கள் பிரதிநிதியாக பார்லிமெண்ட்லேருந்து ஒரு ஆள் பேசுகிறான். அந்த அம்மாவுக்கு பதவி வேண்டாலும் பரவாயில்ல, அவன் நரகத்துக்கே போய் எங்கே போயிட்டான்னு சொல்லிக்கிட்டோம். என்ன அர்த்தம்? நாங்கள் செஞ்சது தான் நியாயம், இப்படி தான் செய்வோம், இப்படி தான் அத்து மீறுவோம். அப்போ என்ன துணிச்சல்? எங்கள் இடத்துல அதிகாரம் இருக்குது, எங்கள் கையில் ஆட்சி இருக்குது, என்னமும் செய்வோம், எப்படியும் உருட்டுவோம். அவர்கள் எல்லாத்துக்கும் யார் உதாரணம்? இந்த கைபோன மனிதர் தான் உதாரணம். நமக்கு பெரிய சமாதானம் இது. இஸ்லாமிய வரலாறு எதையும் விட்டு வைக்கவில்லை, எல்லாத்தையும் சொல்லியிருக்கு, புட்டு புட்டு வச்சிருக்கு. அந்த மனிதர் சொன்னார், உன்னை யாரும் கேட்க முடியாதுன்ற அதிகாரத்தில் மமதையில் என்று நடந்துக்கிட்ட, எல்லாம் மீறி நடந்துக்கிட்ட, ஆனால் எல்லாத்தையும் பார்க்குற ஒருத்தர் இருக்கானல்ல, அவன்கிட்ட சொல்லிட்டேன் நான். அதனால தான் சின்ன காயம் நினச்ச நீ கடைசியில் உன் கையே போயிடுச்சப்பா அப்படிங்க. அன்பான சகோதரர்களே, இதுதான் நம் எல்லாருக்குமான பாடம். உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் ஹராமின் பக்கம் போய்விடக்கூடாது. எனவே தான் ரசூல் சொன்னார்கள், இத்தகில் மஹாரிம், ஹராமை தவிர்ந்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே உங்களை மாதிரி வணக்கசாலி யாரும் கிடையாது. தக்குன் அபுதன் நாஸ், நீங்கள் தான் மிகப்பெரிய வணக்கசாலி. மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு அக்கறையும் ஆர்வமும் அதிகமாக இருக்கிறது, மிகுதியாக இருக்கிறது, உள்ளபடியே வரவேற்க வேண்டியது. ஆனால் ஹலால் ஹராம் விஷயத்திலே பெரிதாக இல்லை என்று சொன்னால் உள்ளபடியே நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஈமானை மறுபடியும் மீளாய்வு செய்ய வேண்டும், பரிசோதிக்க வேண்டும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறோமே, இதெல்லாம் மிகச்சரியாக செயல்படுறோமே, ஏன் இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு குறைவு ஏற்படுது? ஏன் இந்த பிரச்சனை எனக்கு திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்குது? ஏன் இந்த இடைஞ்சல், இந்த இடைவெளி பூர்த்தியாகவே மாட்டேங்குது என்பதை நாம் யோசிக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவிற்கு 5 விஷயத்தை சொன்னார்கள் பெருமானால். அதிலே முதல் விஷயம் ஹலால் ஹராமை பேணிக்கொள்ளுங்கள். நான் ஒரு 2 விஷயத்தையாவது இந்த ஜும்மாவில் சொல்லிதான் நினச்சேன், ஆனால் ஒரு விஷயத்தான் சொல்ல முடிந்தது. இன்னும் 4 செய்திகள் இருக்கிறது. அபூ ஹுரைராவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்பதை வரக்கூடிய வாரங்களிலே வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹு தாலா அது குறித்து விரிவாக பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே ஹலாலை மட்டும் கொண்டு நிரப்புவானாக. எந்த சந்தர்ப்பத்திலும் ஹராமின் வாடை கூட நம் மீது பட்டுவிடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய பேச்சில், நம்முடைய நடையில், நம்முடைய உடையில், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில், நம்முடைய பரிவர்த்தனைகளில், நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய பார்வையில், நம் சிந்தனையில் எந்த ஓரத்திலும் ஹராம் கலந்து விடாமல் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அந்த மாதிரியான நல்லோர்கள் கூட்டத்திலே நம்மையும் உங்களையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.